Carmel Christian Church. Go ye and preach the gospel. இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு, மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமமில்லை. இந்த மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமமில்லை. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையா ஒரு நாமம் உண்டு, வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையா ஒரு நாமம் உண்டு, மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமமில்லை. இந்த மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமமில்லை. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் மன்னிப்பு உண்டு, அவர் நாமத்தில் ரட்சிப்பு உண்டு, அவர் நாமத்தில் மன்னிப்பு உண்டு, அவர் நாமத்தில் ரட்சிப்பு உண்டு. நாம் ரட்சிக்கப்படுவதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே, நாம் ரட்சிக்கப்படுவதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் பேய்கள் ஓடும், எல்லா செய்வின கட்டுகள் மறையும். அவர் நாமத்தில் பேய்கள் ஓடும், எல்லா செய்வின கட்டுகள் முறியும். நான் விடுதலை அடைவதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே, நாம் விடுதலை அடைவதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு, வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு, மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமமில்லை. இந்த மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமமில்லை. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் பரிசுத்தம் உண்டு, நாமத்தில் உண்டு, அவர் நாமத்தில் பரிசுத்தம் உண்டு, நமக்கு நித்திய ஜீவனும் உண்டு. நித்தம் அவரோடு வாழ்வதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே, நித்தம் அவரோடு வாழ்வதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் அவர் கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் ஆரோக்கியம் உண்டு, கொடும் வியாதியின் முடிவது உண்டு. அவர் நாமத்தில் ஆரோக்கியம் உண்டு, கொடும் வியாதியின் முடிவது உண்டு. நாம் சுகமுடன் வாழ்வதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே, நாம் சுகமுடன் வாழ்வதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே.
பெரும் பருவதம் எழுது பொழுதும் நாம் முன்னேறி செல்வதற்கென்று வேறு நாமும் நமக்கில்லையே. நாம் முன்னேறி செல்வதற்கென்று வேறு நாமும் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாத்தது, காலை காட்ட பகலெல்லாம் கூட சொல்லுது. மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதுகாத்த பகலெல்லாம் கூட செல்லுது. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. பாகம் கொண்ட தேவஜனம் வானம் பார்க்குது, ஆடக் கொண்ட கண்ணறையும் கூட சொல்லுது. ஆகக் கொண்ட தேவஜனம் வானம் பார்க்குது, ஆகக் கொண்ட கண்மலையும் கூட செல்லுது. எங்கே எல்லாம் என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணுவேன். எங்கே எல்லாம் என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணுவேன். அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்திட்டாலும் வாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. மாறாவி நீரை தேனாக மாற்றும் என் நேசரினோடு, மாறாவி நீரை தேனாக மாற்றும் என் நேசரினோடு. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, 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 அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா, அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. இந்த பாடலை எல்லோரும் சேர்ந்து கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்துக்கு சேர்ந்து பாடுவோம். உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. யாவே ஆலே, அல்லேலூயா, யாவே ஆலே, அல்லேலூயா. பெருங்காற்று மடங்கி போகும், என் கடலும் வழி திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். பெருங்காற்று மடங்கி போகும், என் கடலும் வழி திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா.
நாமம் உயரணும், எங்கு மேன்மை அடையணும். பாடுவேன், பாடுவோம் அல்லேலூயா. சிங்கத்தின் கேள்வியிலும் தீச்சுளை நடுவிலும் உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிறாது. சிங்கத்தின் கேள்வியிலும் தீச்சுளை நடுவிலும் உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிறாது. இயேசுவே உன் நாமமே சிறசாலை அழைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை. உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திபாரம் நிலைப்பதில்லை. சிறசாலை அழைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை. உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திபாரம் நிலைப்பதில்லை. கிறிஸ்துவின் அன்பு என்றென்றும் மாறாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றென்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றென்றும் குறையாதது.
கிறிஸ்துவின் அன்பு ஆவியின் உன்னை அவர் தள்ளவே மாட்டார். அவராய் உன்னை இயேசு அழைக்கிறாரே. ஆவியின் உன்னை இயேசு தள்ளவே மாட்டார். அவராய் உன்னை இயேசு அழைக்கிறாரே. தயங்கிறாரே, தாவியோடி வா, தந்தை இயேசுவின் சொந்தம் கொள்ளவா. தயங்கிறாரே, தாவியோடி வா, தந்தை இயேசுவின் சொந்தம் கொள்ளவா. தந்தை இயேசுவின் சொந்தம் கொள்ளவா. இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றென்றும் மாறாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றென்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றென்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் அன்பு கல்லன் மத்தியில் ஒரு கல்லனை போல குற்றமற்ற கிறிஸ்து தொங்கினாயே. கல்லன் மத்தியில் ஒரு கல்லனை போல குற்றமற்ற கிறிஸ்து தொங்கினாரே. இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றென்றும் மாறாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றென்றும் குறையாதது. பாவத்தின் நிமித்தம் அவர் தண்டனை ஏற்றுக்கொண்டார். இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றென்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் அன்பு உன்னின் உதவுக்காய் இயேசு காயங்கள் பட்டார். என் அக்கிரமங்களுக்காய் இயேசு நொறுக்கப்பட்டார். என் உடலுக்காய் இயேசு காயங்கள் பட்டார். என் அக்கிரமங்களுக்காய் இயேசு நொறுக்கப்பட்டார். எனக்காகவே அவர் அடிக்கப்பட்டார். என்னை உயர்த்த அவர் தன்னை தாழ்த்தினார். எனக்காகவே அவர் அடிக்கப்பட்டார். என்னை உயர்த்த அவர் தன்னை தாழ்த்தினார். என்னை உயர்த்த அவர் தன்னை தாழ்த்தினார். இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றென்றும் மாறாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றென்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றென்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் அன்பு. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு ஆண்டுடைய அன்பு ரொம்ப பிடிக்கும்? பணம் ரொம்ப பிடிக்கும். ஹல்லேலூயா. அவர் யாரையும் நேசிக்கிறார், உன்னைதான் நேசிச்சார். உன்னை நினைச்சுதான் சிலுவையில ஜீவனை கொடுத்தார். உன்னை நினைச்சுதான் ஒரு சொட்டு ரத்தம் கூட வச்சுக்கிடாம உனக்காகவே சிந்திட்டார். வாலிப தம்பி தங்க கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, எனக்காகத்தான். ஹல்லேலூயா. நிறைய நேரங்களிலே சுவிசேஷ ஊழியத்திலே பாடல்களை பாடுபடுது அநேகர் அழுது இயேசுவுக்கு தங்களை ஒப்பு கொடுப்பார்கள். அவனுடைய அன்பு பெருசு. எப்படிப்பட்ட அன்பு தெரியுமா? ஒரு ஸ்திரீய கல் எடுத்துட்டு வராங்க. ஒரு
திரள் கூட்டம் வருது, அவளை கொன்னுடணும். எதை வச்சு சொல்றாங்கன்னா, மோசையின் பிரமாணம் எப்படி சொல்லுகிறது என்கிறார். அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, வார்த்தைக்குள்ளவன் அந்த ஆவியை உயிர்ப்பிக்க. வார்த்தைக்குள்ள சொல்லுது, ஆனா கிறிஸ்துவோ அதை உயிர் கொடுத்து வாழ வைக்க துடிக்கிறார். இதுதான் இயேசுவின் அன்பு. கொடவெறியோட வந்தாருங்க, குன்னூரனோன்னு வந்தாருங்க. ஒரே வார்த்தை கேட்டாரு, உங்களை யார் பாவம் செய்யலையோ அவங்க முதல் கல்ல என்ன பண்ணுங்க, அவங்க மேல அடிங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆமா, யாராலையும் அடிக்க முடியல. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இயேசுவின் அன்புக்கு முன்னால யாராலையும் நிக்க முடியாது. சொல்லுங்க, கரை உயர்த்தி, இயேசுவின் அன்புக்கு முன்னால பிரமாணம் இல்லைங்க. இயேசுவின் அன்புக்கு முன்னால அவன் கல்லை கீழே போட்டு போனாங்க. உன்னை ஆண்டவர் அவ்வளவா நேசிக்கிறார். கரங்களை உயர்த்தி எல்லாரும் அப்பாவை சொல்லுங்க, ஹல்லேலூயா. ஆவி என்றுன்னை அவர் தள்ளவே மாட்டார், அவளாய் உன்னை இயேசு அழைக்கின்றாரே. ஆவி என்றுன்னை அவர் தள்ளவே மாட்டார், அவளாய் உன்னை இயேசு அழைக்கின்றாரே. தாயங்கினாரே ஆவி ஓடினா தந்தை இயேசுவில் சொந்தம் கொள்ளவா. தாயங்கினாரே ஆவி ஓடினா தந்தை இயேசுவில் சொந்தம் கொள்ளவா. தந்தை இயேசுவில் சொந்தம் கொள்ளவா. உலகம் உன்னை தள்ளிடுச்சு, பாவின் தள்ளிடுச்சு, பெத்தவங்க கூட உன்னை வானான்னுட்டாங்க. ஆனா இயேசு உன்னை வானான்னு சொல்லல. சொந்தம் கொள்ளவா. பாவிகளை நேசிக்கிற தேவன் பாவங்களை வெறுத்து உன் பாவங்கள உன்னை கழுவி உன்னை பரிசுத்தமாக்கி அவர் அன்போடு அணைத்துக் கொள்ளுகிற தேவன். எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா? ஹல்லேலூயா. எத்தனை அன்பான தேவன். யாருக்கெல்லாம் அந்த ஆண்டுடைய அன்பை நீங்க நிறைய ருசிக்கணும்னு விரும்புறீங்க, அந்த அன்பை நான் ரொம்ப ருசிக்கணும், ஆண்டுகிட்ட நான் ரொம்ப நெருங்கணும். மக்தலேனா மரியாதை கல்லறைக்கு இயேசு அடக்கம் பண்ணிட்டாங்க. 3ஆம் நாள் உயிரோடு வருவாருன்னு சொல்லிட்டு போனாரு. காலையில இருட்டோடு எழுந்த 3 ஸ்திரீகள், ஒன்று மக்தலேனா மரியாள், இன்னொன்று இயேசுவின் தாயாகிய மரியாள், 3வது மற்ற மரியாள். 3 பேரும் காலையில இருட்டோட போயிட்டாங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க சொல்லிக்கோங்க, அதுதாங்க சகோதரிங்களுக்குள்ள கெட்ச, அதாங்க தைரியம். சில எல்லாம் கல்லறையில பேயுது, அது செத்தவங்களோட அவங்க அதெல்லாம் கிடையாது. இவங்களுக்கு ஒரே ஒரு ஆசை, இயேசுவை பார்க்கணும். அவன் கேட்கிறா, அந்த தோட்டக்காரர் போல இருக்கிறவர்கிட்ட கேட்கிறா, அவர் எங்கனையும் கொண்டு போய் வச்சிருந்தா கொண்டு வந்துருங்க, நான் அவர் என்ன பண்றேன் எடுத்து போய்கிறேன். செத்த இயேசுவை கூட நேசிக்கிறதற்கு இயேசுவின் நேசம் பெரிதாய் அவளுக்கு காண்பிக்கப்பட்டது. நல்ல கரங்களை தட்டி அந்த நேசத்தை போல ஒரு நேசம் இந்த உலகத்துல இல்லவே இல்லை. ஹல்லேலூயா. Say Jesus. Sister, Jesus. Jesus. Hallelujah. Jesus. நல்ல சத்தமா என் தோல்ல வரணும். Jesus. Hallelujah. எவ்வளவு பெரிய தேவன், எவ்வளவு பெரிய தேவன். பிதாவின் மடியில செல்லமா உட்கார்ந்திருந்த ஆண்டவரை 2 கள்ளர்கள் மத்தியில அவர் ஒரு பாவியை போல அடிக்கப்பட்டார் என்றால், உனக்காக எனக்காகத்தான், உனக்காக எனக்காகத்தான், எனக்காகத்தானப்பா, எனக்காகத்தான் ஆண்டவரை நீங்க அடிக்கப்பட்டீங்க. அவங்க நடுவுல நீங்க இருக்கலாமா அப்படின்னா இல்ல, அவர் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். பரிசுத்தம் என்கிறது அவர் நாம கீர்த்தனம். நல்ல கரை உயர்த்தி அல்லேலூயா சொல்லு. கர்த்தரை உயர்த்துங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய அன்பினால் நிரப்பப்படுங்க. வாலிப நாட்கள்ல உங்களுக்கு ஆண்டவருடைய அன்பு தேவை.
இயேசுவின் அன்பு தான் உனக்கு தேவை. ஆமா, இயேசுவின் அன்பினால் நிரப்பப்படுங்க. ஒவ்வொருத்தரும் இயேசுவின் அன்பினால் நிரப்பப்படுங்க. ஆமா, வாலிப தம்பி தங்கைகள் இயேசுவின் அன்பினால் தான் நிரப்பப்படணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த மரியாள் சொன்ன மக்தலேனா என்ன மரியாள், அவ தன் தலைமயிர் ரொம்ப அழகா இருக்கும், எல்லாரையும் மயக்கிடுவா. அவ தப்பான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தா. ஆனா இயேசு என்னைக்கு சந்தித்தாரோ அவ வாழ்க்கை மாறிடுச்சு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இயேசுவை சந்திச்ச நாள் முதல், நிமிஷம் முதல், நொடி முதல் அவள் வாழ்க்கை மாறிடுச்சு. இதுக்கெல்லாம் காரணம் வேற எதுவும் இல்ல, அப்பாவுடைய அன்பு. எல்லாம் சொல்லுங்க, தகப்பனின் அன்பு. கரம் உயர்த்தி சொல்லுங்க, அப்பாவுடைய அன்பு. சொல்லுங்க வாலிப தம்பிங்க, சொல்லுங்க, சொல்லு, வாயை திறந்து சொல்லு, அப்பாவின் அன்பு. சொல்லு, நல்லா சொல்லு. ஹல்லேலூயா. ஒவ்வொருத்தரும் வாயை திறந்து சொல்லணும். இல்ல நான் இங்க கூப்பிட்டுருவேன், மைக்கில் சொல்லுன்னு சொல்லுவாங்க. தோத்துறோம். ஹல்லேலூயா. இதுவா நினைக்காதீங்க. என்கிட்ட எத்தனையோ வாலிபர்கள் வளர்ந்து போயிருக்கிறாங்க, இன்னைக்கு ஊழியக்காரங்களா இருக்கிறாங்க, மிஷனரிகளா இருக்கிறாங்க. தோத்துறோம். என்னுடைய ஊழியத்துல இன்னும் நீங்க எல்லாம் பழகல. காரணம் பெற்றார் தான். நான் அவங்கள தான் தப்பு சொல்லுவேன். அவங்க என்கிட்ட வந்து விடல. உங்க பிள்ளைகளை என்கிட்ட விடணும். அதுதான் பிரச்சனை. ஹல்லேலூயா. ஆமா, நீங்க ஆராதனையில என் மேல வருத்தப்படக்கூடாது. நீ ஆண்டவரை துதிக்கிறவங்களா இருக்கணும், நீ ஆண்டவரை மகிமைப்படுத்தணும். எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. கல்லர் மத்தியில் ஒரு கல்லறை போல குற்றமற்ற கிறிஸ்து தொங்கினாரே. கல்லர் மத்தியில் ஒரு கல்லறை போல குற்றமற்ற கிறிஸ்து தொங்கினாரே. சொல்லி பாடு. இன்னைக்கு சபையில பாட வேண்டிய சபை அவல நிலையா போயிடுச்சு. சபையில வரவன் இன்னைக்கு ஆண்டவர் நேசிக்கல. நீங்க ஆண்டவரை நேசிக்கிறவங்களா இருந்தா, ஆண்டவரை கனம் பண்றவங்களா இருந்தா 8:25க்கு 8:30க்கு இங்க சபையில இருப்பீங்க. ஹல்லேலூயா. இல்லமா, ஆண்டவரை நேசிக்கிறவங்களா தான் எத்தனை மணிக்கு இருப்பீங்க? சிஸ்டர் சொல்லுங்க, எத்தனை மணிக்கு இருப்பீங்க? 8:25க்கு இங்க இருப்பீங்க. 8:15க்கு வாசல்ல நின்னு இருப்பீங்க. ஹல்லேலூயா. நீங்க ஆண்டவரை நேசிக்கணும், ஆண்டவரை கனப்படுத்தணும். You should honor your God. நான் தேவனானால் என் கனம் எங்கன்றார். ஹல்லேலூயா. ஆமா, அவரை கனப்படுத்துறவங்கள அவர் கனப்படுத்துவார். If you honor the God, definitely you will be honor you. If you dishonor the God, you are going to be dishonored somewhere else. Hallelujah. This is what the Bible says very clearly. நம்ம எல்லாரும் எழுந்து நின்று கர்த்தரை ஆராதிக்கலாமா? ஹalleluya. நீங்க என்ன நேசிச்சாலும் நேசிக்கலனாலும் I don't care about it. I don't bother. What the Bible says அத நான் சொல்றேன். கர்த்தரோட வேதம் என்ன சொல்றதோ அத நான் சொல்றேன். ஆமா, என்ன நேசிக்கலனா கூட I don't care brother. I don't care sister. வாலிப பொண்ணே, வாலிப பையனே, கர்த்தருக்கு நீ எவ்வளவு முன்னுரிமை கொடுக்கறியோ அவ்வளவு முன்னுரிமை கர்த்தர் உனக்கு கொடுப்பார். நான் சொல்றேன், நிறைய இடத்துல கர்த்தர் உன்னை கனப்படுத்த காத்திருக்கிறார், உன்னை உயர்த்த காத்திருக்கிறார். உன் சத்துருக்களுக்கு முன்பாக, உன் உறவுகளுக்கு முன்பாக கர்த்தர் உன் குடும்பத்தை ஒன்ன கொண்டு கர்த்தர் உயர்த்த காத்து கொண்டிருக்கிறார். ஆனால் நீங்க கர்த்தரை கனப்படுத்துங்க. காயங்கள் பட்டா உனக்கங்களுக்காய் அவர் ஒருக்கப்பட்டா. காயங்கள் பட்டா உனக்கங்களுக்காய் அவர் ஒருக்கப்பட்டா. தன்னை
விருப்பம் கொள்றார். எத்தனை பேர் இயேசுவை நேசிக்கிறீங்க? உங்க கரத்தை உயர்த்துங்க, சொல்லுங்க, இயேசுவே நான் உங்க நேசிக்கிறேன் சொல்லுங்க. இயேசுவே நான் உங்க நேசிக்கிறேன் சொல்லுங்க. ஆண்டவருடைய கரத்தை, ஆண்டவர் கரத்தை பார்க்கிறாரு. நாம நேசிக்கிற ஆண்டவரை, நாம நேசிக்கிற ஆண்டவரை சொல்றவங்க மட்டும் கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, தேவனை நாம நேசிக்கிறோம். ஏதோ ஒரு கட்டாயத்தின் பேர்ல ஒரு பாஸ்டர் சொல்றாரு அப்படின்னு நீ சொல்லாத. உள்ளன்போடு நீ அவரை நேசி. அவர் மேல அதிக அன்பு வச்சிருக்கிறார் ஐயா. உன் மேல அளவில்லாத அன்பு வச்சிருக்கிறாரு. உன் மனைவியோட கத்த நேசிக்கிறாரு. உன் தாய் தகப்பனை விட கத்தர் உன்னை நேசிக்கிறாரு. உன் பிள்ளைகளை விட கத்தர் உன்னை நேசிக்கிறார். Thank you Lord. அன்பு காட்ட அம்மா இல்ல, பாசம் வைக்க அப்பா இல்ல, என்னையும் பந்தம் யாரும் இல்ல. அன்பு காட்ட அம்மா இல்ல, பாசம் வைக்க அப்பா இல்ல, என்னையும் அரவணைக்க சொந்த பந்தம் யாரும் இல்ல. அனாதையா என்னை ஆதரிக்க நீ வந்தீரையா. அனாதையா என்னை ஆதரிக்க நீ வந்தீரையா. என்னை ஆதரிக்க நீ வந்தீரையா. ஆதரிக்க நீ வந்தீரையா. எத்தனை பேர் சொல்றீங்க? தாவீது சொல்றான், என்னை பெத்து போட்டுட்டாங்க, ஆனா என் மேல அன்பு வைக்கல, என்ன நேசிக்கல. 7 பேரை நேசிக்கிற மாதிரி என்ன நேசிக்கல. இந்த உலகத்துல உலகம் உன்னை வேறு பிரிச்சு பார்க்கும், வேரி பண்ணும், அன்பு டிஃபரன்சியேஷன் பண்ணும். பட் ஜீசஸ் அப்படி கிடையாது. உன்னை நேசிக்கிறதுல அவரை போல இந்த உலகத்துல யாருமே கிடையாது. தேங்க்யூ தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா, நன்றி அப்பா. என் மத்தியில நீங்க வந்திருக்கிற அன்புக்காக நன்றி அப்பா. அப்படி அன்பில்லாத தேசத்தினால் நான் சோகமானேன். என் பிரியமே என்று சொல்லி அழைக்கிறது. என் பிரியமே, நீ எனக்கு மிகவும் பிரியமானவன். கர்த்தர் உன்னை பார்த்து சொல்றாரு, நீ எனக்கு ரொம்ப பிரியமான மகள். ஹalleluya, ஹalleluya. வானாதி வானங்கள் உள்ளாதவரும் வார்த்தையால் மன்னிக்க கூடாதவரே, ஓயாமல் உன் புகழ் நான் பாடுவேன். இன்றுமே 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 வானாதி வானங்கள் உள்ளாதவரே. கரமுயர்த்தி வார்த்தையால் மன்னிக்க கூடாதவரே, ஓயாமல் உன் புகழ் நான் பாடுவேன். இன்றுமே இன்றுமே என்றென்றுமே. ஹalleluya 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 ஹalleluya
வனாதி வானங்கள் கொள்ளாத தேவன் ஒரு குட்டி இருதயத்துல சிங்காசனம் போட்டு வந்து அமர்கிறார் என்றார். எவ்வளவு பெரிய சந்தோஷம்! நல்ல கரங்களை தட்டி ஆவியானவரே, உங்க சந்தோஷத்தினால் நிரப்பப்படலாம். ஆவியானவரே, உங்க மகிழ்ச்சியினால் நான் நிரப்பப்படணும். ஆண்டவரே, ஹல்லேலூயா! எல்லாரும் அப்பாவை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணலாம். எல்லாரும் அப்பாவை, அப்பா நாங்க துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். நீங்க நல்லவர் அப்பா, நீங்க நல்லவர் அப்பா, கிருபையுள்ளவர் ஐயா, நிறைஞ்சவரப்பா. உங்களை போல யாருப்பா? உங்களை நாம உயர்த்துகிறோம்ப்பா, உங்களை நாம மகிமைப்படுத்துகிறோம். Thank you, Lord. நமஸ்காரம் தேவனே, நமஸ்காரமே, நமஸ்காரம் தேவனே, நமஸ்காரமே. மலர்களை படைத்தவாறே நமஸ்காரமே, மலர்களை படைத்தவாறே நமஸ்காரமே, மலைகளை உடைத்தவரே நமஸ்காரமே, மலைகளை உடைத்தவரே நமஸ்காரமே, 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 துதிங்க அப்பாவை. நமஸ்காரமே. புயல் காற்றை தடுத்தவாறே நமஸ்காரமே, புயல் காற்றை தடுத்தவாறே நமஸ்காரமே, ஒரு பாடை அமைத்தவாறே நமஸ்காரமே, ஒரு பாடை அமைத்தவாறே நமஸ்காரமே, 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 நமஸ்காரமே. வெற்றியை தருபவரே நமஸ்காரமே, வெற்றியை தருபவரே நமஸ்காரமே, பட்சியை எரிபவரே நமஸ்காரமே, பட்சியை எரிபவரே நமஸ்காரமே, 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 நமஸ்காரமே. தலைக்கு மேல உடைய ரெண்டு கரங்களை உயர்த்தி, ரெண்டு கரங்களை கூப்பி நமஸ்காரமையான்னு சொல்லுங்க. ஸ்தோத்திரமையா, வந்தனாலயா, இசையா, धन्यवाद, नमस्ते, धन्यवाद. ஆண்டவர் இந்த ஆராதனையில பிரியப்பட்டார், மகிமைப்பட்டார், மத்தியிலே இறங்கினார், நம்மை நிரப்புகிறார், நம்மை ஆசீர்வதிக்கிறார். நல்ல கரங்களை தட்டி இயேசுவே, எல்லாரும் இயேசுவே சொல்லுங்க, இயேசுவே. நல்ல 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 துணிங்க, நல்லாதான் சொல்லுங்க. தேவனே எனக்கு இறங்கும். மனுஷன் என்னை விழுங்க பார்க்கிறார், நான் தோறும் போர் செய்து கொடுக்கிறான். என் சத்துருக்கள் நாள்தோறும் என்னை விழுங்க பார்க்கிறார்கள். உன்னதமானவரே, எனக்கு விரோதமாய் அகங்கரித்து போர் செய்கிறவர்கள் அநேகர். ஆனா எனக்கு ஒண்ணு தெரியும்பா, நான் பயப்படுகிற நாளில் உம்மை நம்புவேன். எல்லாரும் கரங்களை உயர்த்தி, நான் பயப்படும் நாளில் உம்மை நம்புவேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. தேவனை முன்னிட்டு அவருடைய வார்த்தையை புகழ்வேன். தேவனை நம்பி இருக்கிறேன், நான் பயப்படேன். மாம்சமானவன் எனக்கு என்ன செய்வார்?
நித்தமும் என் வார்த்தைகளை புரட்டுகிறார்கள் அப்பா. எனக்கு தீங்கு செய்வதே அவர்கள் முழு எண்ணமாய் இருக்கிறது. அவர்கள் ஏகமாய் கூடி பதிவிருக்கிறார்கள். என் பிராணனை வாங்க விரும்பி என் காலடிகளை தொடர்ந்து வருகிறார்கள். அவர்கள் தங்கள் அக்கிரமத்தினால் தப்புவார்களோ? தேவனே, கோபம் கொண்டு ஜனங்களை கீழே தள்ளும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்லுவாரு. வலது கருத்தை உயர்த்தி சொல்லுங்க. என் அலைச்சல்களை தேவரே எண்ணி இருக்கிறேன். என் கண்ணீரை உடைய துருத்தியில் வையும். அவைகள் உடைய கணக்கில் அல்லவா இருக்கிறது. பிரியமானவர்களே, சங்கீதக்காரன் சொல்றான், நான் உண்மை நோக்கி கூப்பிடும் நாளில் என் சத்துருக்கள் பின்னிட்டு திரும்புவார்கள். நான் இன்னைக்கு ஆண்டவரை நோக்கி கூப்பிடுற இந்த நாள்ல என் சத்துருக்கள் பின்னிட்டு திரும்புவார்கள். எனக்கு விரோதமாக எழுப்புகிறவர்கள் பின்னிட்டு திரும்புவார்கள். நல்ல கரங்களை உயர்த்தி அப்பாவுக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. பின்னிட்டு திரும்புவார்கள். என் சத்துருக்கள் பின்னிட்டு திரும்புவார்கள். தேவனின் பட்சத்தில் இருக்கிறார் என்பதை அறிவேன். ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். நான் ஒன்று சொல்லிட்டேன், ஆண்டவரை முழு மனதோடு நேசிங்க. வேதம் சொல்லுறது, வேஷமாகவே மனுஷன் தெரிகிறான், விருதாவாகவே சஞ்சலப்படுகிறான். வேஷம் வேண்டாம். இயேசுவே, நான் உண்மையா நேசிக்க எனக்கு கிருபை செய்யுங்கன்னு சொல்லி கரங்களை உயர்த்தி, மனுஷன் பார்க்குறான், அப்பா பார்க்குறாரு, அம்மா பார்க்குறாங்க, பாஸ்டர் பார்க்குறாரு, சபையோர் பார்க்குறாங்க, அதெல்லாம் இல்லை. நீங்களும் தேவனும். ஆமா, ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில தேவன் இடைப்படுகிறார். வேஷம் போடக்கூடாது. உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாதிருங்கள் பைபிள் சொல்லுது. அல்லேலூயா. எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே, நான் உண்மையாக நேசிக்க கிருபை செய்யுங்கப்பான்னு சொல்லுங்க. ஆமா ஆமா ஆமா, உலகத்தின் காரியங்கள், உலகத்தில் உண்டானவைகள் ஒளிந்து போயிடும். ஆனால் தேவன் உண்டாக்கினது நிலைத்திருக்கும், நித்தியமானது, நிரந்தரமானது. எல்லாரும் அப்பாவை ஸ்தோத்திரம் பண்ணலாம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இங்க வந்தா இயேசுவின் பாட்டு, வீட்டுக்கு போனா சினிமா பாட்டு. வாலிபனே, உன் இளமையிலே நீ சந்தோஷப்படு. வாலிப மகளே, உன் கண்ணின் காட்சிகளிலும் நெஞ்சின் வழிகளிலும் நட. ஆனால் அவை எல்லாவற்றின் நிமித்தம் தேவன் உன்னை நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார் என்பதை அறிந்துகோ. நீ பண்றதெல்லாம் அப்பாக்கு தெரியாது, அம்மாக்கு தெரியாது, பாஸ்டுக்கு தெரியாது, எங்க ஆயா தாத்தாவுக்கு தெரியாது, என் குடும்பத்துக்கு தெரியாது. ஆனா இயேசு உன்னை பார்த்து கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவர் கண்ணுக்கு மறைவானது ஒண்ணும் இல்லை. நீ தப்பிக்கவே முடியாது. தாவீது ஒரு வார்த்தை சொல்லுவார், வானத்துக்கு ஏறினாலும் அங்கேயும் அங்கதான் இருக்கிறீங்க, பூமியின் கீழே படுக்க போட்டாலும் அங்கேயும் உங்க கரை இருக்கு, நான் எங்க போனாலும் உங்க கரை இருக்கு. முன்னும் பின்னும் உடைய கரத்தை வைத்து என்னை நெருக்குகிறீரப்பா. ஏன் தெரியுமா தாவீதே? உனக்கு ஒரு சிங்காசனத்தை கர்த்தர் வாக்கு பண்ணி இருக்கிறார். உன் சந்ததியிலே ஒருத்தர் வருவேன்னு சொல்லி இருக்கிறார். அவர்தான் குமாரனாம் இயேசு கிறிஸ்து. அதற்காகத்தான் தாவீதை கர்த்தர் சீர்படுத்தினார், ஸ்திரப்படுத்தினார், நிலைநிறுத்தினார். அவனுடைய சிங்காசனத்தை கர்த்தர் உறுதிப்படுத்தினார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா? நன்றி சொல்லலாமா? நன்றி அப்பா. நல்லா வாய்களை